அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 2வது இயலில் 5ஆம் வேற்றுமை முடிய நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 2வது இயலில், அதாவது வேற்றுமை இயலில் 6ஆம் வேற்றுமை குறித்து பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியர் வேற்றுமை இயலில் 7 வேற்றுமைகள் குறித்து விரிவாக விளக்கி பேசுகின்றார். 7 வேற்றுமைகளில் முதல் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும் தமக்கென தனித்த உருபுகள் இல்லாத வேற்றுமைகள். முதல் வேற்றுமையை பெயர் வேற்றுமை என்றும் 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்றும் குறிப்பிடுகின்றார். இடைப்பட்ட 6 வேற்றுமைகளை எண்ணின் அடிப்படையில், உருவின் அடிப்படையில் பெயர் தருகின்றார் தொல்காப்பியர். 2ஆம் வேற்றுமை பற்றி கூறுகின்ற பொழுது, இரண்டாகுவதே என்று எண்ணின் அடிப்படையில் பெயர் கொடுத்து, ஐயன பெயரிய வேற்றுமை கிளவி என்று உருவின் அடிப்படையில் அவ்வேற்றுமைக்கு பெயர் தருகின்றார். இப்படியாக நாம் 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை முடிய பார்த்தோம். 5ஆம் வேற்றுமை பற்றி கூறுகின்ற பொழுது, ஐந்தாகுவதே என்று எண் அடிப்படையிலும், இன்னென பெயரிய வேற்றுமை கிளவி என்று 5ஆம் வேற்றுமைக்கான உருவ அடிப்படையிலும் தொல்காப்பியர் தருகின்ற விளக்கத்தை பார்த்தோம். அந்த 5ஆம் வேற்றுமையானது இதனின், இற்று, இது என்ற வாய்ப்பாட்டில் தன்னுடைய பொருளை உணர்த்த வரும். அதாவது இன் என்ற 5ஆம் வேற்றுமை உருவானது இதனின், இற்று, இது. எடுத்துக்காட்டாக காக்கையின் கரிது கலம்பலம். காக்கையின் இதனின், இற்று இத்தன்மைத்து, அதாவது கரிது, இது களம்பலம் என்று சொல்லக்கூடியது. இந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் அது என்ற வேற்றுமை இன் என்ற வேற்றுமை உருவானது தோன்றும் என்ற அந்த 5ஆம் வேற்றுமை உருவு இதனின், இற்று, இது என்று வருகின்ற பொழுது சிறப்பாக பொருளை, அதாவது ஒப்புமை பொருளை கூறுமிடத்து தோன்றும் என்று விளக்குகின்ற பகுதிகளை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் 5ஆம் வேற்றுமையை தொடர்ந்து 6ஆம் வேற்றுமை குறித்து பார்க்க இருக்கின்றோம். 6ஆம் வேற்றுமை குறித்து தொல்காப்பியர் கூற வருகின்ற பொழுது தன்னுடைய நூற்பாவில் இவ்வாறு விளக்குகின்றார். ஆறாகுவதே அது என பெயரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிளவி கிழமை தருவே என்று சொல்கின்றார். 6ஆம் வேற்றுமைக்கான விளக்கத்தை நூற்பாவின் வழியாக தொல்காப்பியர் நமக்கு விளக்கி செல்கின்றார். அந்நூற்பா ஆறாகுவதே என்று சொல்கின்றார். ஆறாகுவதே என்பது விளக்கம் சொல்கின்ற பொழுது என் அடிப்படையில் சொல்கின்றார். ஆறாகுவதே. இப்ப 6ஆம் வேற்றுமை உருவு எது? அது என பெயரிய வேற்றுமை கிளவி. இப்ப 6ஆம் வேற்றுமைக்கான உருவு அது என்பது. அப்ப அது என்ற உருவின் அடிப்படையில் கூறுகின்ற பொழுது 6ஆம் வேற்றுமை எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? அது என பெயரிய வேற்றுமை கிளவி என்று குறிப்பிடுகின்றார். அப்ப 6ஆம் வேற்றுமைக்கான உருவாக அது என்பதை குறிப்பிட்டு அது என்ற பெயரில் சொல்லக்கூடிய வேற்றுமை தான் 6ஆம் வேற்றுமை. அந்த 6ஆம் வேற்றுமை என்ன வாய்ப்பாட்டில் வரும்? அப்படி வாய்ப்பாட்டில் வருகின்ற பொழுது அது என்ன பொருண்மையில் வரும்? அப்பொருண்மையை 2ஆக பகுத்து இது நூற்பாவில் குறிப்பிடுகின்றார்.
அதாவது ஆறாகுவதே அது என பெயரிய வேற்றுமை கிளவி தன்னினும் விரிதினும் இதனது இதன் அது இது பிரித்து வாசிக்கணும் எனும் அன்ன கிளவி கிழமைத்து அதுவே அது என்ற வேற்றுமை உருவு என்ன பொருள் வரும்? கிழமை பொருளில் வரும் என்று குறிப்பிடுகின்றார். இதான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய பொருள். ஆறா வேற்றுமைக்கான பொருண்மை கிழமை. கிழமை என்று சொன்னால் உரிமை என்று பொருள், உடைமை என்று பொருள். அப்ப ஆறாம் வேற்றுமை அது என்ற உருவை உடைய பெயரை உடைய வேற்றுமை. அவ்வேற்றுமை கிழமை பொருளில் வரும். கிழமை பொருளில் வருகின்ற பொழுது என்ன அமைப்பில், என்ன வாய்ப்பாட்டில் வரும்? இதனது இது என்ற வாய்ப்பாட்டில் வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த கிழமை பொருளை இரண்டாக பகுத்து தொல்காப்பியர் சொல்கின்றார் இந்த நூற்பாவில். ஒன்று தன்னினும் தற்கிழமை பொருளில் வரும், தனக்கு உரிமை உடைய பொருளிடத்து வரும். பிரிதினும் பிரிதின் கிழமை பொருளில் வரும் என்று ஆறாம் வேற்றுமைக்கான விளக்கத்தை இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் நமக்கு விளக்கி செல்கின்றார். கா வல்லைவார்னர் அவர்கள் தொல்காப்பியம் நன்னூல் சொல்லதிகாரம் என்ற நூலில் சேனாவரையருடைய உரையின் அடிப்படையில், இளம்பூரனுடைய உரையின் அடிப்படையில் விளக்கி செல்கின்ற பொழுது இவ்வாறு விளக்குகின்றார். இஃது ஆறாம் வேற்றுமையாவாறு உணர்த்துகின்றது. இஃது ஆறாம் வேற்றுமையாமாறு உணர்த்துகின்றது. இந்த நூற்பா ஆறாம் வேற்றுமைக்கான விளக்கத்தை உணர்த்துகின்றது என்று சொல்றார். அப்ப ஆறாம் வேற்றுமைக்கான விளக்கம் என்ன சொல்றார் பார்த்துக்கீங்க. அப்ப ஆறாம் வேற்றுமை ஆறாகுவது என்று சொல்றார். ஆறாவது வேற்றுமை என்பது அது என்ற பெயரை உடைய வேற்றுமை என்று சொல்கின்றார். சொல்லிட்டு அடுத்து எழுதுறாரு பாத்தீங்க. அந்த அது என்ற வேற்றுமை கிழமை அப்படின்றார். சரி, கிழமை பொருளில் வரும் என்று சொல்றார். அப்படி கிழமை பொருளில் வருகின்ற பொழுது என்ன வாய்ப்பாட்டுல வரும்? கீழே எழுதுறாரு பாத்தீங்க. கிழமை பொருளில் வருகின்ற பொழுது இதனது இது எழுதியிருக்காரு. சரி, இதனது இது, இதன் அது, ஒரே வார்த்தையா வரணும். இதனது இது என்ற வாய்ப்பாட்டில் வரும் என்று சொல்றார். ஆறாம் வேற்றுமை உருவ அது, அதனுடைய பொருண்மை கிழமை. கிழமை பொருளை உணர்த்து வருகின்ற பொழுது என்ன வாய்ப்பாட்டில் வரும்? இதனது இது என்ற வாய்ப்பாட்டில் வரும் சொல்றார். அப்படி வருகின்ற பொழுது அந்த கிழமை பொருள் இரண்டு வகைப்படும் அப்படின்றார். ஒன்று தற்கிழமை என்று சொல்றார். மற்றொன்று பிரிதின் கிழமை என்று சொல்றார்.
அதன் தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிளவி கிளமைத்ததுவே. இப்ப இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் ஒன்று ஆறாகுவதே, அதாவது ஆறாம் வேற்றுமை என்று சொல்லப்படுவது அது என பெயரே வேற்றுமை கிளவி உருவின் அடிப்படையில் அது என்ற வேற்றுமையுடைய சொல் அப்படின்றது. அந்த ஆறாம் வேற்றுமை அது என்பது கிளமைத்ததுவே. ஒரு பெயர் சொல் உடைமை பொருள்ல உரிமை பொருள்ல வருகின்ற பொழுது அந்த பெயர்ச்சொல்லின் மீது அது என்ற வேற்றுமை உருவு ஏறி வரும் சொல்றாரு. கிழமை பொருள்ல ஒரு ஆறாம் வேற்றுமை, அதனுடைய உருவு அது, அதனுடைய பொருண்மை கிழமை பொருண்மை. அப்படி வருகின்ற பொழுது தொடர் இடத்து எப்படி வரும்? இதனது இது என்ற வாய்ப்பாட்டில் வரும். அப்ப அப்படி வருகின்ற பொழுது அது சொல்றார் பார்த்து, அதனுடைய பொருண்மை என்ன? தற்கிழமை பிரிதின் கிழமை என்று சொல்றார். தற்கிழமை பிரிதின் கிழமை என்று சொல்றார். தற்கிழமைனா என்ன, பிரிதின் கிழமைனா என்ன, குறிப்பின் வழியாக நம்ம பார்க்கலாம். இதனது இது என்பது உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்றப்ப எனது பேனா, எனது பேனா, அதான் இதனது இது அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனது வேல், இதனது இது. இந்த முருகனது வேல், எனது பேனா, இவை எல்லாமே இதனது இது என்ற வாய்ப்பாட்டில் வந்த, குறிப்பாக உரிமை பொருளில் வந்த, உடைமை பொருளில் வந்த, கிழமை பொருளில் வந்த ஆறாம் வேற்றுமை உணர்த்தக்கூடிய தொடர்கள். இன்றைய வழக்குல பார்த்தோம்னா எனது பேனா என்பது என்னுடைய, அது என்ற இடத்துல உடைய என்ற சொல்லுறுப்பு பயன்படுத்தப்படுகிறது. என்னுடைய. முருகனது வேல், முருகனுடைய வேல். இந்தியாவினது கொடி, இந்தியாவினுடைய கொடி, இதனது இது என்ற வாய்ப்பாட்டில். இதைத்தான் தொல்காப்பியர் ஆறாகுவதை அதுவென பெரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிளவி கிளமைத்ததுவே என்று குறிப்பிடுகிறார். சேனாவரருடைய உரையும் இளம்பூனுடைய உரையும் அடிப்படையை வைத்துக் கொண்டு வெள்ளைவர்ணன் அவர்கள் உரை எழுதுகின்ற பொழுது இதன் பொருள் ஆறாம் வேற்றுமையாவது, ஆறாகுவதே என்பதற்கு ஆறாம் வேற்றுமையாவது அது என பெயர் கொடுத்து ஓதப்பட்ட வேற்றுமை சொல்லாம், அது என பெயரிய வேற்றுமை கிளவி என்பதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது அது என பெயர் கொடுத்து ஓதப்பட்ட வேற்றுமை சொல்லாம். அது அது என்பது ஆறாம் வேற்றுமை உருவு. அது உடைமை பொருளாகி நிற்கும் தன்னோடு ஒற்றுமை உடைய பொருளானும், அதான் தன்னினும், தன்னின் வேறாகிய பொருளானும் பிரிதினும் இதனது இது, இதனது இது எனும், இதனது இது என்பது பட வரும். இதனது இது என்பது பட வரும். அத்தன்மயமாகிய அன்ன கிளவி கிளமைத்ததுவே. அத்தன்மயமாகிய கிழமையை பொருளாக உடையது எது? ஆறாம் வேற்றுமை உருவாகிய அது என்பது. இப்படி விளக்கம் எழுதுகின்றார். எனவே ஆறாவது கிழமை பொருட்டு என்றும் அக்கிழமை தன்னான் வந்த தற்கிழமையும்
பிரிதான் வந்த பிரிதின் கிழமை என இரண்டு என்றும் கூறியவாறாம். ஆறாம் வேற்றுமை கிழமை பொருளிடத்து வரும். அக்கிழமை தற்கிழமை என்றும் பிரிதின் கிழமை என்றும் இரண்டு வகைப்படும் என்பதை இது மூப்பாயின் வழியாக நாம உணர்ந்து கொள்கின்றோம். சொல்லிட்டு தன் என்றது தன்னோடு ஒற்றுமையுடைய பொருளை, பிரிதி என்றது பிரிதின் வேறாகிய பொருளை என்பர் சேனாவரையர் எழுதுறார். தன் என்றது தன்னோடு ஒற்றுமையுடைய பொருளை, பிரிதி என்றது தன்னின் வேறாகிய பொருளை என்பர் சேனாவரையர் சொல்லிட்டார். அடுத்திருக்க விளக்கங்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இந்த ஆறாம் வேற்றுமை என்ன வாய்ப்பாட்டுல வரும்? இதனது இது என்ற வாய்ப்பாடு. ஐந்தாம் வேற்றுமை படிக்கிறப்ப இதனின் இற்று இது, இந்த இதனது இது என்பதில் இதன் அது, அது என்பது வேற்றுமை உருவு. ஆக அந்த ஆறாம் வேற்றுமை குறித்து விளக்கம் தருகிற பொழுது தொல்காப்பியர் இப்படி விளக்கம் தருகின்றார். ஆறாவது அதுவென பெயரை வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிளவி கிழமைத்ததுவே என்று குறிப்பிடுகின்றார். இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம குறிப்பின் வழியாக பார்க்கின்ற பொழுது ஆறாம் வேற்றுமை 18-19 தொல்காப்பியர் விளக்குகின்றார். ஆறாம் வேற்றுமைக்கான வேறு பெயர்கள் அது வேற்றுமை, ஏற்கனவே நம்ம நூப்பால பார்த்தோம். அது என பெயரிய வேற்றுமை கிளவி பார்த்தோம். அது என பெயரிய வேற்றுமை கிளவி உருவின் அடிப்படையில் ஆறாம் வேற்றுமையை அது வேற்றுமை என்று குறிப்பிடுவர். பொருண்மை அடிப்படையில் ஆறாம் வேற்றுமையை பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுவார்கள். அடிப்படையில கிழமை வேற்றுமை இதான் சொல்லுவோம், கிழமை வேற்றுமைன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆறாம் வேற்றுமை பற்றி சொல்லி வருகின்ற பொழுது கிழமை வேற்றுமை என்று சொல்றார். அப்ப ஆறாம் வேற்றுமையை உருவ அடிப்படையில் அது வேற்றுமை என்றும் பொருண்மை அடிப்படையில் கிழமை வேற்றுமை என்று சொல்றாங்க. இந்த கிழமை என்பதுக்குதான் இன்னொரு வகையில சொல்லுவாங்க உரிமை வேற்றுமை என்றும் உடைமை வேற்றுமை என்றும் சொல்லுவாங்க. அடிப்படையில இந்த கிழமை தான், அதான் அடிப்படை சொல்லக்கூடியது. அதையும் சொன்னேன். ஆறாம் வேற்றுமை அவருடைய வேறு பெயர்கள் உருவ அடிப்படையில் அது வேற்றுமை, பொருண்மை அடிப்படையில் கிழமை வேற்றுமை. அதான் நூற்பாளர் சொல்லியிருக்காரு. அன்ன கிளவி கிழமைத்ததுவே, கிழமைத்து அதுவே என்பதா. அது என்பது சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஆறாம் வேற்றுமை ஆகிய அது என்பது கிழமைத்து கிழமை பொருளில் வரும் என்று சொல்றார். அதன் அடிப்படையில் ஆறாம் வேற்றுமைக்கு கிழமை வேற்றுமை என்று சொல்றார். கிழமை என்று சொன்னாலே உரிமை உடைமை என்று பொருள்.
சில பேர் வந்து கிழமை வேற்றுமை என்று சொல்லுவாங்க, உரிமை வேற்றுமை என்று சொல்லுவாங்க, உடைமை வேற்றுமை என்று சொல்லுவாங்க. ஏன்னா உடைமை பொருள், உரிமை பொருள், கிழமை பொருளை உணர்த்துவதனால ஆறாம் வேற்றுமை பொருண்மை அடிப்படையில் இப்படிதான் பெயர் சொல்லுவாங்க. உருவ அடிப்படையில் அது வேற்றுமை. இந்த ஆறாம் வேற்றுமை உருவு அது என்று பார்க்கும் தொல்காப்பி விதியின் அடிப்படையில தற்கால தமிழில் உடைய என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படுகிறது. எனது செல்பேசி என்பது தற்கால தமிழ்ல என்னுடைய செல்பேசி, எனது புத்தகம் என்னுடைய புத்தகம், எனது வீடு என்னுடைய வீடு, அது என்ற அந்த கிழமை பொருளை உணர்த்தக்கூடிய வேற்றுமை உருவுக்கு பதிலாக தற்கால தமிழில் உடைய என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படுகிறது. நன்னூலில் ஆறாம் வேற்றுமைக்கான உருவாக 3 உருவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நன்னூலை பார்த்தீங்கன்னா அது, ஆது, இந்த 2 உருவுகளையும் ஒருமைக்கு என்றும், ஆது என்று சொல்லக்கூடிய உருவை பன்மைக்காகவும் நன்னூலார் குறிப்பிடுகின்றார். இது பல திறனாய்வாளர்கள், இலக்கண ஆசிரியர்கள், உரையாசிரியர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அதுக்கு காரணங்களை பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா அவர்களும், இக்கால தமிழ் மரபுல கு பரம்சோ அவர்களும், அடிப்படை தமிழ் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய நூல்ல எம் ஏ நுக்மான் அவர்களும், சொல்லிலக்கண கோட்பாடு என்ற நூல்ல சேவை சண்முகம் அவர்களும், இப்படி இலக்கண ஆசிரியர்களும் மொழியியல் ஆசிரியர்களும் நன்னூலார் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவுகளை 3ஆக குறிப்பிட்டு அவற்றை எண்ணின் அடிப்படையில் ஒருமைக்குரிய உருவுகளாக அது, ஆது என்பதையும், இந்த இடத்துல கொஞ்சம் தவறு எழுதியிருக்கேன், பன்மைக்குரிய உருவுகளாக வந்து அ என்பதையும், ஆது கிடையாது அ என்பதையும், இதை திருத்தி, ஆது கிடையாது அ. உதாரணத்துக்கு சொன்னோம்னா எனது கை, எனாது கை, இந்த கை என்பது ஒருமை, ஒருமை வருகின்ற பொழுது அது, ஆது என்பது வரும். எனது கை எனாது கை என்று எடுத்துக்காட்டுகள் தருகின்றார்கள். அதுவே பன்மைக்கு வருகின்ற பொழுது ஆறாம் வேற்றுமை உருவு எது வரும்? அ என்பது வரும் என்று சொல்றாரு. பார்த்துங்க, ஆ என்பது வருகிறார் பன்மைக்குரிய உருவம். இந்த இடத்துல இது கிடையாது. இப்ப பன்மைக்குரிய உருவாக ஆ என்பது வருகிறார். எடுத்துக்காட்டாக என, கைகள், கைகள் என்பது பன்மை, அதனால என் கூட்டல் அ, இந்த இடத்துல அ என்பது ஆறாம் வேற்றுமை உருவு பன்மை பொருளிடத்தில் வந்தது. இது ஒருமையா இருக்கின்ற பொழுது எனது கை, இந்த இடத்துல அது, அத இதனது, இதனது என்பது எனது, என் அது. அது என்பதை நன்னூலார் குறிப்பிடுகிறார். எனாது கை. இரண்டுமே ஒருமை பொருளா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆது என்பதும் அது என்பதும் ஆறாம் வேற்றுமை உருவாக வருகிறது. கைகள் என்பது பன்மையா இருப்பதனால அ என்பது ஆறாம் வேற்றுமை உருவாக வருகிறது என்று நன்னூலார் குறிப்பிடுகிறார். பார்த்து, இதை பல உரையாசிரியர்களும் மொழியியல் அறிஞர்களும் ஒத்துக்கொள்வதில்லை. ஏன்னா பிற வேற்றுமைகளை வந்து உருவுகளை இப்படி சொல்கின்ற பொழுது ஒருமைக்கு இன உருவு, பன்மைக்கு இன உருவு என்று பிரித்து சொல்லவில்லை. அதனால் இது தொல்காப்பியோட கருத்திற்கு பொருந்துமாறு இல்லை என்று நன்னூலாருடைய கருத்தை வந்து விமர்சிக்கின்றார். சரி, அப்ப ஆறாம் வேற்றுமையுடைய வேறு பெயர்கள் அது வேற்றுமை அடிப்படையில்
அது உருவ அடிப்படை சொல்லக்கூடியது. பொறுமை அடிப்படையில் உரிமை வேற்றுமை, உடைமை வேற்றுமை, கிழமை வேற்றுமை என்று சொல்கின்றார்கள். ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவாக தொல்காப்பியர் சொல்லக்கூடியது அது என பெயரிய வேற்றுமை கிளவி. அதாவது அது என்பது தற்கால தமிழில் உடைய என்று சொல்லக்கூடிய சொல்லுருவு பயன்படுத்தப்படுகிறது. எனது வீடு என்பது தற்கால தமிழில் என்னுடைய வீடு என்று வழங்கப்படுகிறது. பிற்கால இலக்கண நூலாகிய நன்னூலில் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவைகளை ஒருமை அடிப்படையிலும் பன்மை அடிப்படையில் பகுத்துக் கொண்டு 3 வேற்றுமை உருவுகளை பவனந்தி முனிவர் குறிப்பிடுகின்றார். ஒருமைக்குரிய உருவுகளாக அது என்பதும் ஆது என்பதும், பன்மைக்குரிய உருவாக என்பதை பயன்படுத்துகின்றார். இந்த இடத்துல ஆது என்பது தவறாக பதிவாக இருக்கிறது, திருத்திங்க. என்ற உருவை பன்மைக்குரிய உருவாக ஆறாம் வேற்று உருவாக தொல்காப்பியர் நன்னூலார் பயன்படுத்துகின்றார். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் பார்த்தோம். எனது கை, எனாது கை ஒருமைக்கு வருகிறது கை. என கைகள் என்பது என்பது பன்மைக்குரிய உருவாக வருகிறது. சரி, எழுத்து தமிழில் இன் என்ற வேற்றுமை உருவு ஆறாம் வேற்றுமை புள்ளியில் பயன்படுத்தப்படுகிறது எழுத்து தமிழில். இதை சாரி என்று கூறுவோரும் வேற்றுமை உருவு என்போரும் உண்டு. இன் என்பதை சாரின்னு சொல்லுவாங்க, சில பேர் வேற்றுமை உருவு என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இங்க நீ இந்த இக்கால தமிழ் மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லையும் அடிப்படை தமிழ் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய நூலினிய படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துக்கணும், அந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க. இக்கால தமிழ் மரபு அடிப்படை தமிழ் இலக்கணம் சொல்லக்கூடிய நூல்ல இந்த இன் என்பது ஆறாம் வேற்றுமை உருவாக எழுத்து தமிழ் பயன்படுத்தப்படுகிறது. நேற்று ஒரு செய்தியை தமிழ் இந்து பத்திரிகையில பார்த்தேன். தமிழரின் விருந்தோம்பல் பண்பு என்று ஒரு தலைப்பில ஒரு விமர்சன கட்டுரை. இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் விருந்தோம்பல் என்ற நூலை பற்றி ஒரு மதிப்புரை எழுதிய ஒரு பகுதியை பார்த்தேன். அந்த பகுதிக்கான தலைப்பு தமிழரின் விருந்தோம்பல் பண்பு என்று இருந்தது. தமிழரின் விருந்தோம்பல், சரி, விருந்தோம்பல் பண்பு எழுதி வச்சிருந்த ஒரு தலைப்பு இருந்தது. இப்ப தீபன் இந்த தொடர் வாசிங்க. தமிழரின் விருந்தோம்பல் பண்பு. அப்ப தமிழரின் விருந்தோம்பல் பண்புல இதனுடைய பொருள் என்னது? இன் வேற்றுமை உருவு ஏற்று வந்திருக்கேங்க ஐயா. இன் வேற்றுமை உருவு ஏற்றுனா இன் எத்தனை வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை உருவு. 4ஆ? 5ஆம் வேற்றுமை உருவுங்க ஐயா. இப்படி பதில் சொன்னீங்க. எப்படி இருக்கு படிக்கிறது? இதனின் இற்று இது என்பது 5ஆம் வேற்றுமை உருவும் படிச்சுமா? ஆமாங்க ஐயா. அப்ப தமிழரின் என்று சொல்லக்கூடிய விருந்தோம்பல் பண்பு என்பதுல இன் என்பது 5ஆம் வேற்றுமை பொருள வருமா? தமிழரின் விருந்தோம்பல் பண்பு. ஒரு கேள்வி கேட்க, யாருடைய விருந்தோம்பல் பண்பு? தமிழர் அது. தமிழர் அது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அது என்பது என்னவா இருக்கு? உடைமை பொருள். உடைமை பொருள வரக்கூடிய. அப்ப இன் என்பது இந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை பொருள வரல. ஆமாங்க ஐயா. என்ன பொருள் வந்திருக்கு? உடைமை பொருள்ல தான் வந்திருக்கு. உடைமை பொருள். விரித்து எழுதுகின்ற பொழுது நீ என்ன சொல்லுவீங்க? 6ஆம் வேற்றுமை தொகை சொல்லுன்னு சொல்லலாம். சரிங்க ஐயா. இது இன் என்பதை சாரியா எடுத்துக்கொண்டு அது என்பது மறைந்து வந்திருக்கிறது சார். அதனால தமிழரின் விருந்து என்பது 6ஆம் வேற்றுமை தொகை சொல் சொல்லலாமா? சொல்லலாங்க ஐயா. அதனால அந்த இன் என்பதை வேற்றுமை உருவாக எடுத்துக்கொள்பவர்கள் இது உடைமை பூர்வத்துவா சொல்லுவாங்க. இந்த இன் என்பதை சில பேர் சாரியை எடுத்துக்கொண்டு இது தொகை சொல்லாம சொல்லுவாங்க. பார்த்துங்க. சரிங்க ஐயா. அப்ப தற்கால தமிழ்ல பெரும்பான்மை அது என்பது வழக்குல அதிகமாக இல்லை.
நீ எந்த சொல்லு பாத்துங்க? என் வீடுன்னு தாங்க சொல்றோம். எனது என் வீடு, வீடு என்னோட. மறைந்துதான் பயன்படுத்துவோம் நம்ம. ஆமாங்க ஐயா. வெளிப்படையா பயன்படுத்துறோம்னா என்னது? தமிழரின் விருந்தோம்பல், தமிழரின் கலை, தமிழர் அது கலைன்னு சொல்ல மாட்டோம். ஆமாங்க ஐயா. தற்கால வழக்குல இன் என்பது வேற்றுமை உருவாக எத்தனாம் வேற்றுமை உருவாக? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. 5ஆம் வேற்றுமை உருவு இதனின் இற்று என்ற பொருள்ல வந்ததுன்னா, ஆமாங்க ஐயா. இன் என்பது உடைமை பொருளையும் பயன்படுத்தப்படுகிறது. இன் என்பது அப்ப அதோட பொருண்மையை வைத்துக் கொண்டு நம்ம பார்க்கணும். அதுதான் சொல்ல வந்தேன் நான். சரிங்க ஐயா. சரியா? இந்த எடுத்துக்காட்டு எழுத்து தமிழில் இன் இதை சாரி என்று கூறுவோரும் வேற்றுமை உருவி என்போரும் உண்டு. நீ அந்த எம்ஏ நுக்மானுடைய அடிப்படை தமிழ் இலக்கணத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்வாரு. உதாரணம் சொல்றேன் பாருங்க. அது என்பது 6ஆம் வேற்றுமை தானே? ஆமாங்க ஐயா. உதாரணத்திற்கு என் வீடு என்பதை வேற்றுமை உருவு சேர்த்து சொன்னோம்னா எனது வீடு. எனது வீடு. அப்ப அது என்பதற்கு தற்கால தமிழ்ல என்ன உருவு பயன்படுத்தப்படுகிறது? உடைய. உடைய. அதை எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய வீடு, எனது வீடு, என்னுடைய வீடு. அதுவே எழுத்து தமிழ் எப்படி சொல்லுவீங்க? என் வீடு, என்னின் வீடு, என் வீடு. இப்ப நான் வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. முருகன் வேல் வேற்று உருவு சேர்த்தீங்கன்னா முருகனது வேல், முருகனுடைய வேல். தற்கால தமிழில் முருகன் வேல், முருகனின் வேல். இப்ப முருகனின் வேல் என்பதிலையும் இன் என்பது என்ன பொருள் வருகிறது? அங்க உடைமை பொருள் தாங்க வருது. உடைமை பொருள் வருகிறது என்று சில எடுத்துக்காட்டு கொடுப்பாரு பாத்துங்க. அத வந்து சில உரையாசிரியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க? இன் என்பது சாரி, அது தொகை சொல்லா இருக்கிறது சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. சரியா? விளக்கத்துக்காக சொல்ல வரேன். அப்ப 6ஆம் வேற்றுமை குறித்து தொல்காப்பியர் விளக்குகின்ற பொழுது 6ஆகுவதே என்று சொல்ற அதுவெனப்பெரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிளவி கிளமைத்ததுவே. அப்ப 6ஆம் வேற்றுமையுடைய வேறு பெயர்கள் உருவின் அடிப்படையில் அது வேற்றுமை, பொறுமை அடிப்படையில் கிழமை வேற்றுமை. அந்த கிழமை வேற்றுமையை தான் வேறொரு பெயர்ல சொல்கின்ற பொழுது உரிமை வேற்றுமை என்றும் உடைமை வேற்றுமை என்று சொல்வார்கள். இந்த அது என்ற 6ஆம் வேற்றுமைக்குரிய உருவு என்பது தற்கால தமிழ் உடைய என்ற பொருளில் வழங்கப்படுகிறது. கண்ணன் குழல், கண்ணனது குழல், கண்ணனுடைய குழல் என்று எனது தற்கால தமிழ் வழங்கப்படுகிறது. இந்த அது என்ற வேற்றுமை உருவையை பிற்கால இலக்கணங்களாகிய நன்னூல் குறிப்பிடுகின்ற பொழுது ஒருமைக்குரிய உருவுகளாக அது ஆது என்பதையும் பன்மைக்குரிய உருவாக என்பதையும் பயன்படுத்துகிறது. தற்காலத்துல எழுத்து தமிழ்ல இன் என்பதையும் 6ஆம் வேற்றுமை பொருளில் பயன்படுத்துகிறோம். கண்ணனது குழல், கண்ணனுடைய குழல், கண்ணனின் குழல் என்று பயன்படுத்துகின்ற பொழுது அந்த இடத்துல இன் என்பது 6ஆம் வேற்றுமை பொருளை தருவதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த இன் என்பதை சாரி என்று கூறுவோரும் வேற்றுமை உருவி என்போரும் உண்டு. அப்ப பொறுமை அடிப்படையில அந்த சூழல் அடிப்படையில அந்த இன் என்பது 6ஆம் வேற்றுமை பொருள் வருகிறதா, சாரியை பொருள் வருகிறதா, 5ஆம் வேற்றுமை பொருள் வருகிறதா என்பதை நாம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வந்து இந்த நூற்பாவுல சொன்னேன். வரையறை 6ஆகுவதை அது என பெரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிளவி கிளமைத்ததுவே. அதாவது ஒரு தொடரில் எப்பெயரிடத்து, அதாவது பொருளிடத்து அது வேற்றுமை உருவு வந்தால் அப்பெயர் அல்லது பொருள் 6ஆம் வேற்றுமை ஆகும். ஒரு தொடர்ல அது என்ற வேற்றுமை உருவு எந்த பொருளிடத்து எந்த பெயரிடத்து ஊர்ந்து வருகிறதோ அது 6ஆம் வேற்றுமை பொருள், அது உடைமை பொருள் ஆகும். அவ்வுருவு, அவ்வுரு என்பது அது என்ற உருவு. இதன் அது இது என்ற உரிமையுடைய அதாவது கிழமையுடைய வாய்பாட்டில் அமைந்து வரும். அப்படி வருகின்ற பொழுது இதனது இது என்ற உரிமையுடைய கிழமையுடைய வாய்ப்பாட்டில் அமைந்து வரும். அங்கனம் உரிமை அதாவது கிழமை பொருளில் வரும் அது என்ற உருவு தற்கிழமை பிரிதின் கிழமை என்ற 2 கிழமை பொருண்மையில் தோன்றும். இதைத்தான் இந்த நூற்பாடு விளக்குகிறார். பார்த்துங்க. அது என பெரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிளவி கிழமைத்ததுவே என்று விளக்குகிறார்.
அப்ப இதனது இது என்ற வாய்ப்பாட்டில் வருகின்ற பொழுது அது என்ற உருவானது தற்கிழமை பிரிதின்கிழமை என்ற இரண்டு கிழமை பொருளில் உடைமை பொருளில் உரிமை பொருளில் தோன்றும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, கம்பனது பாட்டு இதனது கம்பனது பாட்டு இது, இந்த வாய்ப்பாட்டில் அமைந்த தொடர் தான் கம்பனது பாட்டு. அரசனது மகுடம் சொல்றாரு பாத்துங்க. சொல்லிட்டு ஆறாம் வேற்றுமையின் இருவகை பொருளும் எடுத்துக்காட்டும். இருவகை பொருள் என்னது? இருவகை கிழமை பொருள். தற்கிழமை பிரிதின் கிழமை. தற்கிழமை மற்றொன்று பிரிதின் கிழமை. தற்கிழமைனா என்ன? தன்னிலிருந்து பிரிக்க முடியாத உடைமை. உடைமைனா கிழமை. தன்னிலிருந்து பிரிக்க முடியாத உடைமை, தன்னோடே இணைந்திருப்பது, பிரிக்க முடியாது. அதே தற்கிழமைன்னு சொல்லக்கூடிய தன் கூட்டல் கிழமை தற்கிழமை. தன்னிலிருந்து பிரிக்க முடியாத உடைமை. அது எது சார்ந்து வரும்? குணம் சார்ந்து, தொழில் சார்ந்து, உறுப்பு சார்ந்த உரிமை உடைய பொருள், உடைமை உடைய பொருள். அப்பொருள் எடுத்து வரக்கூடியதான் தற்கிழமை. எடுத்துக்காட்டு பாருங்க, வள்ளியது நாணம். அதுவே தற்கால தமிழ்ல சொல்லுருவுல சொன்னா வள்ளியுடைய நாணம். இது குணத்தின் அடிப்படையில வள்ளியினுடைய நாணத்தை அவரிடமிருந்து பிரிக்க முடியாது. அவர் பிரிக்க முடியாத பொருள் எடுத்து வரக்கூடியது, அப்படிப்பட்ட பொருளை எடுத்து வரக்கூடியது வள்ளியது நாணம். தற்கால தமிழ்ல சொல்லுருவு அடிப்படையில் சொன்னோம்னா வள்ளியுடைய நாணம். அதுவே இரண்டாவது நடராசனது கூத்து. நடராசனுடைய அந்த கூத்து என்ற தொழில் அவனிடமிருந்து பிரிக்க முடியாது. அதனால தற்கிழமை. கூத்தையும் நடராசனும் பிரிக்க முடியாது. அதுபோல அந்த அது என்பதற்கு பதிலாக உடைய என்ற சொல்லுறுப்பை பயன்படுத்தினா நடராசனுடைய கூத்து. திருமாலது கொப்புள். திருமாலுடைய கொப்புள் உறுப்பு. அதி ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. தன்னிலிருந்து பிரிக்க முடியாத உடைமை எதுவோ அதுதான் தற்கிழமை. குணம் தொழில் உறுப்பு என்ற அடிப்படையில் இது அமையும் என்று இக்கால தமிழ் மரபு என்ற நூலில் இந்த ஆறாம் வேற்றுமை குறித்து விளக்குகின்ற பொழுது பரம்சுமா அவர்கள் இந்த எடுத்துக்காட்டுகளை விளக்கி சொல்கின்றார். இது தொல்காப்பியர் சொன்னதுதான், உரையாசு சொன்ன எடுத்துக்காட்டு தான். அவர் ஒரு வகையில விரித்து சொல்கின்றார். தற்கிழமையை குணத்தின் அடிப்படையில், தொழில் அடிப்படையில், உறுப்பு அடிப்படையில் தன்னிலிருந்து பிரிக்க முடியாத உடைமைகள் என்று சொல்கின்றார். அப்ப இரண்டாவது வகை என்னது? பிரிதின் கிழமை. பிரிதின் கிழமை என்பது தற்கிழமைக்கு நேர் எதிரானது. அதாவது தன்னிலிருந்து பிரிக்கக்கூடிய உடைமை என்று சொல்லக்கூடியது. தன்னிலிருந்து பிரிக்கக்கூடிய, அது பிரிக்க முடியாததாக இருப்பது தற்கிழமை. தன்னிலிருந்து பிரிக்கக்கூடியது உடைமை என்பது பிரிதின் கிழமை. எடுத்துக்காட்டு பாருங்க, இந்திரனது மகுடம். ரெண்டையும் பிரிச்சிடலாம். இந்திரனுடைய மகுடம் அது என்பது உருவு, உடை என்பது சொல்லுருவு, தற்கால தமிழ பயன்படுத்தக்கூடிய. முருகனது வேல். முருகனது உடைய வேல். முருகனு வேல் என்ற பிரிச்சிடலாம். பாலனது செல்வேசி. பாலனுடைய செல்வேசி பிரிக்க முடியும் தன்னிலிருந்து. இது ஆறாம் வேற்றுமைக்கான பொதுவான இலக்கணமாக வரையறையாக தொல்காப்பியர் சொல்லக்கூடியதை தக்க எடுத்துக்காட்டுகளோடு நாம பார்த்தோம். இந்த தற்கிழமை பிரிதின்கிழமையின் அடிப்படையில் ஆறாம் வேற்றுமை உறுப்பு உணர்த்தும் பொருட்பாகுபாடுகள், அதாவது இதனது இது எனும் உரிமை அடிப்படையில் தற்கிழமை பிரிதின்கிழமையில் வரும் பொருள் பாகுபாடுகள் குறித்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அந்த பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் பலவற்றை குறிப்பிடுகின்றார். இதனது இது என்ற உரிமையில் தற்கிழமை பிரிதின்கிழமையில் வருகின்ற பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் பல பொருட்பாகுபாடுகளை குறிப்பிடுகின்றார். இந்த ஆறாம் வேற்றுமை கிழமை பொருள்ல இதனது இது என்ற வாய்ப்பாட்டில் தற்கிழமையாகும் பிரிதின்கிழமையாகும்
உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளை தொல்காப்பியர் எங்கன விளக்கிச் செல்கிறார் என்பதை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இத்தோடு நம்ம ஆறாம் வேற்றுமைக்கான விளக்கத்தையும், ஆறாம் வேற்றுமைக்கான அந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஆறாம் வேற்றுமைக்கான உருபு அது என்பது தற்கால தமிழ் அதனுடைய சொல்லுருபு உடைய என்பது குறித்து பார்த்தோம். இன் என்பது எழுத்து தமிழில் பயன்படுத்தப்படுகிறது. நன்னூலார் பிற்காலத்தில் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவுகளாக ஒருமைக்காக அது என்பதையும் ஆது என்பதையும் பன்மைக்காக என்ற உருவையும் குறிப்பிட்டு சொல்லியதை பார்த்தோம். அந்த கருத்தை இலக்கண ஆசிரியர்களும் மொழியியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இந்த ஆறாம் வேற்றுமை உணர்த்தக்கூடிய பொருண்மை கிழமை பொருண்மை. அந்த பொருண்மை அடிப்படையில் ஆறாம் வேற்றுமை கிழமை வேற்றுமை என்று அழைப்பார்கள். கிழமை வேற்றுமையை வேறொரு வகையில் குறிப்பிடுவதாக இருந்தால் உரிமை வேற்றுமை என்றும் உடைமை பொருள் வேற்றுமை என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த கிழமை பொருளையும் இரண்டாக பகுத்து தொல்காப்பியர் சொல்கின்றார். தன்னினும் பிரிதினும் என்று குறிப்பிடுகின்றார். தன்னினும் என்பது தற்கிழமை, பிரிதினும் என்பது பிரிதின் கிழமை. தற்கிழமை என்பது தன்னிலிருந்து பிரிக்க முடியாதது. உதாரணத்திற்கு கர்ணனது கொடை, அந்த குணத்தை பிரிக்க முடியாது. முருகனது கோபம் பிரிக்க முடியாது. ராமனது இரக்கம் பிரிக்க முடியாது. இதெல்லாம் குணம் என்று சொல்லக்கூடியது. அதே தற்கிழமை என்று சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் பிரிதின் கிழமை என்பது தன்னிலிருந்து பிரிக்கக்கூடியது. பாலனது செல்பேசி, எனது சட்டை, எனது ஆடை தன்னிலிருந்து பிரிக்க முடியும். இப்ப இவை எல்லாமே பிரிதின் கிழமை. தன்னிலிருந்து பிரிக்கக்கூடியது பிரிதின் கிழமை, தன்னிலிருந்து பிரிக்க முடியாத தற்கிழமை. அப்ப தற்கிழமை பிரிதின் கிழமையின் அடிப்படையில் இதனது இது என்ற வாய்ப்பாட்டின் அடிப்படையில் ஆறாம் வேற்றுமை உருவு அது என்பது உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் பலவற்றை குறிப்பிடுகின்றார். அது குறித்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.